விவசாயத்தில் செலவுகளை குறைக்க சில நுணுக்கங்களை தெரிந்து கொண்டாலே போதும். வேளாண்மையில் மறைக்கப்பட்ட உண்மை குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். ரசாயன உரங்களால் வளமிழந்த நிலத்தில் பயிர்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக முடிவுரை இல்லாமல் ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த ரசாயன உரங்களை வாங்கி தொடர்ந்து பயன்படுத்துவதால் விவசாயிகளுக்கு செலவுகள் அதிகரித்ததே மிச்சம். செலவுகளுக்கு ஏற்ப உரிய விலை கிடைக்கவில்லை என்று போராடும் விவசாயிகள் கடனாளியாகி வறுமையில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவிக்கிறார்கள். மண் வளமிழந்து உப்புத்தன்மையால் உவர் நிலமாக மாறுவதால் உழவனின் நண்பன் என்று அழைக்கக்கூடிய மண் புழுக்கள் கூட மாயமாகிவிட்டன. பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் நிலம்தான் தாய். தாய் ஆரோக்கியமாக இருந்தால் குழந்தைகளும் ஆரோக்கியமாக பிறக்கும். அதுபோலத்தான் மண் வளமாக இருந்தால் பயிர்கள் நன்றாக விளைந்து விளைச்சலை அள்ளி கொடுக்கும். இந்த உண்மையை மறைத்து உணவு உற்பத்தியை பெருக்குவோம் என்ற முழக்கத்துடன் யூரியா போன்ற உரங்களை விவசாயிகளிடம் திணித்து விட்டார்கள். பயிர்களுக்கு 13 சத்துக்கள் தேவை. இவற்றில் உயிர்காற்று, நீர்க்காற்று, கரிக்காற்று ஆகியவை காற்றிலிருந்து எளிதாக கிடைக்கின்றன. ஆனால் தழைச்சத்து, அதாவது நைட்ரஜனை நாம் தான் தர வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டார்கள். ஆனால் அது உண்மையில்லை என்று வேளாண் அறிஞர் நம்மாழ்வார் அடிக்கடி சொல்வார். யூரியா போட்டால்தான் பயிர் வளரும்னு நம்ம விவசாயிகளிடையே மூட நம்பிக்கையை உருவாக்கிட்டாங்க. யூரியா மூட்டையில் 46% நைட்ரஜன் இருக்குன்னு எழுதியிருக்கான். ஆனா நம்ம பள்ளிக்கூடத்துல என்ன படிக்கிறோம்? வீசும் காற்றில் 78% நைட்ரஜன் இருக்குன்னு படிக்கிறோம் அல்லவா? காற்றிலேயே அவ்வளவு அதிகமாக நைட்ரஜன் இருக்கும்போது எதுக்கு தாலி அடக வச்சு யூரியா வாங்கி மண்ணுக்கு போடணும் என்று நம்மாழ்வார் அடிக்கடி கேள்வி எழுப்புவார். காற்றில் இருக்கிற நைட்ரஜனை இழுத்து மண்ணுக்கு கொடுக்கிற தட்டைப்பயிறு, உளுந்து, துவரை மாதிரியான பயிறு வகைகளையும் மண்ணை வளமாக்கும் நுண்ணுயிர்களையும் வளர்த்தாலே போதும். 1/4 கிலோ நெல் விதைகளை கொண்டு 1 ஏக்கரில் 4 டன் மகசூல் எடுத்து சாதித்த முன்னோடி விவசாயி ஆலங்குடி பெருமாளின் ஒற்றை நாற்று சாகுபடிக்கும் ஒரு சிறந்த முன் உதாரணம். இவர் ஒவ்வொரு நாற்றையும் 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடுவதால் காற்றோட்டம் கிடைக்கிறது. இதனால் பயிர்களுக்கு நைட்ரஜன் சத்து எளிதாக கிடைத்து விடுவதாக கூறுகிறார் ஆலங்குடி பெருமாள். இந்த மறுபடியும் இந்த ஒற்றை நெல் சாகுபடி முறையை பற்றி மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஊடகங்கள் மூலமா. அதே போல் நம்ம சத்தியம் டிவியில் முதல்ல நல்லா விளக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ பயிர் இடைவெளி அதிகமாக கொடுத்துறது ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். நம்ம நெருக்கி நடுறதுனால பல விதமான கெடுதல் தான் இருக்கிறத தவிர எந்த நன்மை இல்லை. அதெல்லாம் விரிவாக பேச போனால் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இடைவெளி அதிகமாக கொடுத்து நடுறதுனால நம்மளுக்கு காற்றுல உள்ள நைட்ரஜனை இழுத்து தாராளமாக செடி மறைக்காமல் கொடுக்குது. நெருக்கி நட்ட வயலில் பார்த்தீங்கன்னாக்கா காற்று உள்ற போக முடியாத இருக்கும். அதனால அதில் உள்ள காற்றில் உள்ள நைட்ரஜன் அதை எடுக்க முடியாது. ஒன்று போட்டி போட்டு சரியான நைட்ரஜன் கிடைக்காது. ஏற்கனவே ஒரு 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி யூரியா யாருமே போடல, காம்ப்ளெக்ஸும் போடல, யூரியாவும் போடல. அப்போ இயற்கையாக விளைஞ்சிது. அது எப்படி விளைஞ்சிது? அடியில் தொழு உரம் போட்டாங்க, சணப்பு வரைச்சாங்க. அது மட்டும் காரணம் இல்லை. அப்போ அவங்க இடைவெளி கொடுத்தோன்னு நட்டுருக்காங்க. அப்போ காற்றுல உள்ள நைட்ரஜன் எடுத்து அது வளர்ந்துருக்கு. அப்போ யூரியாலாம் போடவே இல்லை. இடையில தான் யூரியா போட்டு இப்போ குட்டகத்தை நட்டு நிறையா மண்ணை கெடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நெருக்கி நட்ட வயலில் பார்த்தீங்கன்னா காற்று உள்ற பூராது, அடைச்சா இருக்கும். அதனால தான் பூச்சி நோய் தாக்குது. சரியான அளவில் நம்மளுக்கு நைட்ரஜன் கிடைக்க மாட்டேங்குது. சூரிய வெளிச்சம் டைரெக்டாக பயிருக்கு இடையில கிடைக்கணும். அப்போ கீழே உள்ள மணிச்சத்தை எடுத்து கொடுத்தது. பயிர் தானாக வளரும். நீர் மேலாண்மை மட்டும் கடைபிடிச்சா போதும். அதாவது அட்டத்துலேருந்து 15-20 நாள் வரைக்கும் லேசாக தண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறம் லேசாக வடிச்சிட்டு கொஞ்சம் லேசாக கீர்த்து எடுப்பு வர்ற அளவுக்கு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி அதாவது தர தெரியாத அளவுக்கு தண்ணி வச்சா போதும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால இந்த காற்றுல உள்ள நைட்ரஜன் பூரா நல்லா கிரகிக்கும். அதனால் கிரகி வச்சு தானாக பயிர் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நம்ம 7 மாதத்துலேயே யூரியா போட்டாவில் பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கும்.
அவங்க பார்த்துட்டு இந்த வயலை பார்த்தா கருப்பு இல்லையே, பச்சையாக இருக்க, வெளுத்து போயிருக்கன்னு நம்ம சில வருஷம் யோசனை பண்ணுவாங்க. அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் தானே இயற்கையாவது கருப்பாக மாறிவிடும் கொஞ்ச நாளில். முதல்ல பார்த்தா கொஞ்சம் வெறு நேரமாக தெரியும். ஒரு 10 நாள் போக போக பார்த்தீங்கன்னாக்கா இயற்கையாகவே இந்த பசுமை வந்துடும். கரும்பச்சை வந்து பூச்சி தாக்கும். லைட்டு கலரில் பச்சை இருக்குது பாருங்கள், அதுதான் உண்மையான பயிருக்கு உள்ள கலரு, அதுதான் பசுமை. அந்த பசுமையான செடியை தான் நம்ம வளர்க்கணும். கரும்பச்சை கொண்டு வந்தாக்கா பூச்சி நோய் தாக்கும், அது தேவையில்லை. கரும்பச்சை தேவையில்லை, இளம் பச்சை தான் இயற்கையான விவசாயம். அதனால் இலை பச்சை செய்யணும். உங்களுக்கு அதிகமாக ஏதாவது பச்சை பிடிக்கும் தேவைப்பட்டால் மீன் அமிலம் தெளிக்கலாம், இல்லை பஞ்சகவ்யா தெளிக்கலாம், அமிர்த கரைசல் தெளிக்கலாம். இது இயற்கையாக உள்ளது. 1920க்கு முன்பு இந்த ரசாயன உரங்களை யாருமே நிலத்தில் போட்டு விவசாயம் செய்யவில்லை. அப்போதும் பூமி விளைந்து கொண்டேதான் இருந்தது. அப்போது விவசாயிகளுக்கு யார் நைட்ரஜன் கொடுத்தார்கள் என்பதுதான் நம் ஆழ்வாரின் கேள்வி. ஆகவேதான் சொல்கிறேன், விஞ்ஞானிகள் என்பவர்கள் உர வியாபாரிகளின் தரகர்கள் என்பதே அவரின் குற்றச்சாட்டு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது உப்பை தின்றால் தாகம் எடுக்கும், அப்போது தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்று தோன்றும். அதுபோல ரசாயன உரங்கள் போடப்பட்ட நிலத்தில் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் பயிர்கள் மடிந்துவிடும். இங்கு முன்னோர்களின் பாரம்பரிய தொழில்நுட்பங்களில் இருந்து விலக விவசாயிகளின் அறிவை மழுங்கடித்து விட்டார்கள். எது நமக்கான வேளாண்மை என்று தெரியாமல் விவசாயிகள் விதை முதல் உரம் வரை அனைத்திலும் கம்பெனிகளிடம் அடிமைப்பட்டு கடன்பட்டு இருக்க இங்கு விழிப்புணர்வு அடைய வேண்டியது விவசாயிகள்தான். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.